அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது ரெய்டுகளுக்கு பயந்தே திரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றதாக மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறார். டெல்லி சென்றேன், கட்சியை அடமானம் வைத்துவிட்டு வரவில்லை, தமிழ்நாட்டின் உரிமை குரலை நாட்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் அறிக்கை வாயிலாக கருத்து தெரிவிச்சிருக்கிறார். ஈடியை பார்த்து பயமில்லை, மோடியை பார்த்தும் பயமில்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார். குடும்ப சுயநலத்திற்காக பாஜகவிடம் அடைக்கலம் புகுந்துவிட்டது திமுக தலைமை என விஜய் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த புள்ளிகளை இணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். திமுக பாஜக இருவரும் நெருங்குகிறார்களா அல்லது பழனிசாமியும் விஜயும் திமுகவை பாஜக பக்கம் தள்ளுகிறார்களா? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வலதுசாரி ஆதரவாளர் திரு குமார் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் அவர்கள் வணக்கம் சுமந்த். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேலா அவர்கள் வணக்கம் திரு செந்தில். சுமந்த், நான் நிறைய தலைவர்களினுடைய கருத்துக்கள்லாம் சொன்னேன். உங்களுடைய பார்வை கோணம் என்ன? முதல்வரின் டெல்லி பயணம்ன்றது ஏன் இவ்வளவு விவாத பொருளா மாறுது? இது விவாத பொருளாவே மாறி இருக்காது. 3 ஆண்டு இதுக்கு முன்னாடி நித்தி ஆயோக் நடந்த கூட்டத்துல முதலமைச்சர் பங்கேற்று இருந்தா இதை பத்தி ஒன்னும், இது ஒரு ரொட்டீன் விசிட் தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் முந்தைய ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டு காலம் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு செல்லாமல் அதுல சில முறை புறக்கணிக்கிறேன் என்று வெளிப்படையாக கூறிவிட்டு மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறது என்று தெரிவித்துவிட்டு, அது இப்பவும் சொல்றது மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறதுங்கிறது தான். கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ 3-4 நாட்களுக்கு முன்பு கூட மாநில அரசு மத்திய அரசுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது. சாமக்கிர சிக்ஷால கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுக்க அப்படின்ட்டு. சோ எதுவுமே மாறாத ஒரு காலகட்டத்தில் இது எப்படின்னா, இந்த 4 ஆண்டுகளாக மத்திய அரசு எங்களை வஞ்சித்தது, அதனால் ஒரு நேரடியான மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது, அதனால மீட்டிங்க்கு போனேன். உங்களுடைய சந்தேகம்ன்றது என்ன? இந்த பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்கள் சந்தேகம் இல்ல இப்போ 2 விஷயம் நம்ம பார்க்கணும். இப்போ நித்தி ஆயோக் மீட்டிங் தானே போறாரு. நித்தி ஆயோக் மீட்டிங் முடிந்த பிறகு பிரதமர், அப்கோர்ஸ் அது பல மாநில முதலமைச்சர்கள் தனித்து சந்திக்கிறார். அதுல நான் இவர் மட்டும்தான் சந்திச்சாருன்னு நான் சொல்லல. பட் தனித்து ஒரு சந்திப்பும் இருந்தது பிரதமரோட. நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நித்தி ஆயோக் மீட்டிங்ல நடந்த அது கூட்டம், அது எல்லா மாநில முதலமைச்சர்களும் வர்றாங்க. அதுலயே இவர் வரல, மம்தா பானர்ஜி வரல, சித்தராமையா வரல, பினராயி விஜயன் வரல. ரைட்டா? அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது மத்திய அரசுடன் என்று கூறிவிட்டு. சோ ஏற்கனவே 4 ஆண்டு காலம் இந்த மீட்டிங்க்கு செல்ல மாட்டேன் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த முதலமைச்சர் இந்த முறை அந்த நிலைப்பாடு மாறுவதற்கு என்ன? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்ன காரணம்னு கேட்கிறேன். இல்ல, இப்ப மத்திய அரசுடைய தமிழ்நாட்டை எப்படி, தமிழ்நாடு மீது இருக்கக்கூடிய பார்வை மாறி இருக்கிறது என்று அது ஒரு அட்மிஷனா? ஆமா, முன்னாடி நம்மள வஞ்சிச்சாங்க, இப்ப அந்த மாதிரி இல்ல, இப்ப ஓரளவுக்கு நமக்கு உதவ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடா இருக்கலாம் இல்லையா? we have to give benefit of doubt. என்னன்னா, இவ்வளவு நாள் எங்களுக்கு ரொம்ப கொடுக்க வேண்டிய முதல் பார்வைன்றது பாஜக பற்றிய திமுகவின் பார்வை, முதல்வரின் பார்வை மாறி இருக்கலாம் அப்படின்னு முதல் யூகத்தை வைக்கிறீங்க, சரியா? அது அபிஷியலா we have to give the benefit of doubt. ஏன்னா இல்லன்னா இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு காரணமே இல்லையே. இவ்வளவு நாள் கலந்துக்காம தானே இருந்தாரு, தன்னுடைய ப்ரொடெஸ்ட காட்டுறதுக்கு கலந்துக்கல. இப்ப நான் வெளிப்படையா கேட்கிறேன் திரு சுமந்த், அரசியல் ரீதியான வெற்றிகளை திமுக தொடர்ந்து பெற்றுக்கொண்டுதான் இருக்கு. அதுவும் பாஜக எதிர்ப்பு அப்படின்றது அந்த அணிக்கு கூடுதல் வலுவா தான் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா சட்ட ரீதியா, அரசியல் ரீதியா, சட்டமன்ற ரீதியா கடுமையான எதிர்நிலைப்பாட தான் எடுக்கிறாங்க. இதுல இப்ப முதல்வர் திடீர்னு நிலைப்பாட மாற்றுவதன் மூலமா அவருக்கு என்ன பலன் இருக்கும்? அவருக்கு அரசியல் ரீதியா தமிழ்நாட்டுல பின்னடைவு தானே. அப்ப என்ன இருக்குன்னு எதிர்கட்சிகள் இன்னைக்கு எடப்பாடி
பழனிசாமி அவர்களோ திரு விஜய் அவர்களோ அரசியல் குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய காரணமே இதுதான். யாருக்குமே புரியலையே ஏன் திடீர்னு மாறுதுங்கிறது புரியாததுனாலதானே கேள்வி கேட்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு 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 கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் இருந்தா இந்த கேள்வி எழ வேண்டிய அவசியமே கிடையாது. விஜய் அவர்கள் புரியாம குழம்புறாருன்னா புரிஞ்சுக்க முடியுது. திரு இபிஎஸ் அவர்கள் கூட்டணியிலே இருக்கிறவரு நேரடியா போனை போட்டு பிரதமர் அவர்களே என்ன பிரதான திமுகவிலிருந்து அழைச்சிருக்கீங்களேன்னு கேட்டா சொல்லிட போறாரே பிரதமர். இல்ல இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்கோரிங். இதனால உடனே திமுகவும் பாஜகவும் ஒன்றாகி விட்டதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த அணுகுமுறையில் ஏதோ ஒரு மாற்றம், நிச்சயமா ஒரு மாற்றம் இருக்கிறது. யாருகிட்ட மாற்றம்? ஏன்னா பிரதமர் எல்லாரும் கேட்டு தனிச்செல்லாம் சந்திப்பது இல்லை. அவர் சிலருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒருவேளை பாஜக நிலைப்பாட்டை மாத்திக்கிச்சோ, நம்ம அதிமுக வேண்டாம் அப்படி கூட திமுக சாப்பிட்டா போவோம்னு உங்களுக்கு நினைவு இருக்கும் விஜயன். கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக நான் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு வாதம், பாஜக தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் நாம் வெளியே காண்பது போல் ஒரு மிகவும் மோசமான உறவு இல்லை. ஒரு சுமூகமான உறவு தொடர்ந்து நீடித்திருக்கிறது. அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. இப்போ அது அதனுடைய ஒரு பப்ளிக், இப்போ நீங்க உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஒரு முறை நேரு ஸ்டேடியத்தில் நடந்த பங்கன்ல பிரதமரை மேடையில வச்சுக்கிட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் பத்தி எல்லாம் பேசி, உங்களுக்கு நினைவு இருக்கு, ஐ திங்க் அந்த என்ன ஒரு முதல்ல ஒரு பங்கன் பேசவே முடியல, ஒரே கரகோஷம். ஒரு பக்கம் மோடி அவர்கள் வாழ்க, சிஎம் வாழ்கன்னு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, சில வாரங்களுக்கு பிறகே, மாதங்களுக்கு கூட ஆகல, அதுக்கப்புறம் இந்த கேலோ யூத் கேம்ஸ் இனாகரேஷனுக்கு பிரதமர் வராரு, ரைட்டா? சோ இது ஒரு 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 வித்தியாசமான ஒரு உறவு, புரிஞ்சுக்கவே முடியாத உறவுன்றீங்க. நம்ம பேசலாம். ஆனா அந்த இடத்தில் திரு சுமந்த், நீங்க என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்ன இடத்தில் நீங்க அந்த டாஸ்மாக்ன்ற விஷயத்தை இபிஎஸ் அவர்களோ விஜய் சொல்ற அதுக்கு வர எனக்கு இந்த இடி ரெய்ட்ல ஒரு வேளை திமுக பாஜகவிடம் சில அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்தால், ஒரு ஹைப்போதெட்டிக்கல், நான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லல, ஹைப்போதெட்டிக்கல் செஞ்சா எனக்கு புரியாத பாஜகவுக்கு இன் ரிட்டர்ன் என்ன எதிர்பார்க்கும்? அதுதான் குழப்பமா இருக்கு எனக்கு. சரி, இது குழப்பம் இல்ல, மோடி அவர்கள் அதுதான் குழப்பம். அப்பாயின்ட்மென்ட் கொடுக்கிறது, அதெல்லாம் குழப்பம் இருக்கின்றது. ஒன் மோர் திங் இருங்க. நீங்க மாநிலத்துக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, அந்த தனித்து செகண்ட் மீட்டிங்கினுடைய காரணம் ஓகே, ஃபர்ஸ்ட் மீட்டிங் நிதி ஆயோக் மீட்டிங், அது எல்லாருக்கும் மீட் பண்றாங்க, எல்லா முதலமைச்சரும் மீட் பண்றாங்க, பப்ளிக்கா ஒரு குரூப் போட்டோ எல்லாம் எடுத்திருக்காங்க. இரண்டாவது மீட்டிங்க்கு எல்லா முதலமைச்சர்களும் சந்திக்கல, சிலர் சந்திச்சாங்க, ரேவந்த் ரெட்டி சந்திச்சாரு, அதுக்கப்புறம் ஒரு 3-4 முதலமைச்சர் சந்திச்சாங்க, பட் எல்லா முதலமைச்சரும் அந்த மாதிரி போய் சந்திக்கல. திரு செந்தில், இப்போ இந்த முதல்வரின் டெல்லி பயணம் நிறைய சந்தேகங்களை எழுப்பி இருக்கு. இப்ப கூட்டணியிலே இருக்கிற அதிமுக, இன்றைக்கும் அவர் திரும்பவும் இபிஎஸ் அவர்கள் சொல்றது ரெய்டுக்கு பயந்துகிட்டு தான் போனாங்க அப்படின்னு. விஜய் அவர்கள் சொல்றாங்க நாங்க ஏற்கனவே மறைமுக கூட்டணி இருக்குன்னு சொல்றோம், பாத்தீங்களா எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. திரு சுமந்த் அவர்கள் சொல்லுவது இது எனக்கு ரொம்ப புரிஞ்சுக்கவே முடியல. பாஜக ஏன் இப்படி சாஃப்டா போகுது, அதுல என்ன அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய புள்ளிகளை தொடறாங்க. உங்கள் கோணம் என்ன திரு செந்தில்? நீங்க 3 கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் 3க்கும் சொல்லிடுறேன். முதல்ல என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் டாக்டர் சுமந்த் அவர்கள் சொன்னது, டாக்டர் சுமந்த் அவரே அதுல கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறார். ஏன் அப்படின்னு எனக்கு புரியல, ஒரு குழப்பம் அப்படின்னு சொன்னாரு. இந்த குழப்பம் தான் சிஎம்க்கு இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இவங்க எல்லாம் குழம்பி போய் இருக்கிறாங்கல்ல, டாக்டர் சுமந்தோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ மற்றவர்களோ, அவரே அதை சொல்லிட்டாரு, நீங்கெல்லாம் குழம்புறதுதான் எனக்கு ஹாப்பி, குழம்புங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாரு. டாக்டர் சுமந்த் நானும் இதற்கு முன்பு ஒரு தொலைக்காட்சியில விவாதத்தில் அமர்த்துகின்ற பொழுது டாக்டருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு வாதம் வைத்தார், திமுகவும் பாஜகவும் சண்டையிட்டுக் கொள்வதே அவர்கள் இணக்கமா இருப்பதற்கான அறிகுறி. தட் மீன்ஸ் அவர்களுக்குள்ள ஒரு மறைமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதனாலதான் சண்டை போடுறாங்க அப்படின்னாரு. இப்ப அரசு முறை பயணமாக ஒரு பிரதமரை ஒரு முதலமைச்சர் சந்திப்பது எல்லாருக்கும் டவுட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு,
ஏன் சந்திக்கிறாரு, திடீர்னு ஏன் சந்திக்கிறாரு? அப்ப அவர் கேட்ட கேள்வி லாஜிக் தான். இதற்கு முந்தைய மீட்டிங்லாம் ஏன் சந்திக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை டாக்டர் தனிப்பட்டு ஏன் சந்திக்கணும்ன்ற தனிப்பட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு கரெக்ஷன் விஜயன், நான் வந்து அது மாதிரி சொன்னதே கிடையாது. சண்டை போடுறது வந்து ஒரு நெருக்கமான உறவுக்கு, ரொம்ப அருமையான கேள்வி. நெருக்கமான உறவு தலைமைகளுக்கிடையே இருக்கிறது பல 2 வருஷமா நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க செந்தில். ஓகே ஓகே, அதுதான் ஓகே ரைட் ஓகே. அதான் தலைமை அதனால சண்டை போடுற மாதிரி நடிச்சுக்கிறாங்கிற மாதிரியான ஒரு வாதம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான வாதம் தான். ஓகே ரைட். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப போய் சந்திச்சது இப்ப பிரச்சனையா இருக்கு. இப்போ தனிப்பட்ட முறையில் அப்படின்னு சொன்னா நிதி ஆயோக் கூட்டம் இல்லாம, யாருக்கும் தெரியாம, யாருக்கும் சொல்லாம, ரகசியமா, இந்த சாமி படத்துல அந்த இவர் வந்து பெருமாள் பிச்சைங்கிற கேரக்டர் மாத்தி மாத்தி கார்ல போகும், அந்த மாதிரி சிலர் போய் கார்ல மாத்தி மாத்தி போய் சந்திச்சாங்க ராத்திரி. அந்த படம் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி கார் மாத்தி மாத்தி போய் சந்திச்சாரா? சரி, நான் இப்படி கேட்கிறேன் சார், எனக்கு ஒன்னே ஒண்ணு இந்த அவையில இருக்கிறவங்க சொல்லுங்க சார், நமக்கு பரம வைரி எதிரி யார் சார்? நம்ம இந்தியாவினுடைய பரம எதிரி பாகிஸ்தான். பாகிஸ்தானினுடைய அன்றைய ஆட்சி பொறுப்பில் இருந்த நவாஸ் ஷெரீப் அவருடைய பேத்தி திருமணம் இந்தியால யாருக்குமே தெரியாது, ஊடகங்களுக்கு தெரியாது, எந்த முன்னறிவிப்பும் இல்ல. திடீர்னு ஆப்கானிஸ்தான் போயிட்டு வர்ற வழியில பிளைட்ட பாகிஸ்தான்ல இறங்கிட்டார் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி. அங்க போய் அந்த விருந்தில் கலந்து கொண்டு, திருமண விருந்தில் கலந்து கொண்டு உண்டு அந்த திருமண தம்பதிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து நவாஸ் ஷெரீப்பை கட்டி அணைத்து நட்பு பாராட்டி விட்டு வந்தார். இதை நீங்க என்னன்னு புரிஞ்சுப்பீங்க சார்? எல்டிடிக்கும் இலங்கை ராணுவத்துக்கும் சண்டை, பேச்சுவார்த்தை யாரோட நடத்தினாங்க? அவங்க காலம் ஃபுல்லா சண்டை போடுற 2 பேருமே பேச்சுவார்த்தை என்று வருகின்ற பொழுது யாரோட சண்டை போடுவாங்களோ அவர்கள் அதிகாரத்தில் இருந்தால் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த முடியும். இப்ப இதுல இது சரி தவறுன்றதை தாண்டி இந்த சந்தேகத்திற்கான தெளிவா நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இதுல என்னன்னா நிதி ஆயோக்ல தான் பேசியாச்சு, நீங்க ஏன் தனிச்சு 5 நிமிஷம் பேசணும்? அது இந்த ரெய்டு சமயத்துல ஏன் பேசணும்ன்ற ஒரு கேள்வி. இதுல கூட்டணிக்குள்ளே இருக்கிற அதிமுக ஏன் திரும்ப திரும்ப இதுக்கு முன்பு சொல்லிட்டு இருந்தாங்க கூட்டணியில இல்லாதப்ப திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக கூட்டணின்னு. இப்ப அவங்க கூட்டணிக்குள்ளே இருந்தாலுமே இல்ல இவங்களுக்குள்ள ஒரு சமரசம்னு ஏன் இபிஎஸ் அவர்கள், விஜய் அவர்கள் திமுகவை பாஜக நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம்? எக்ஸாக்ட்லி, ரொம்ப சரியான மிகச்சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க சார். மிகச்சரியான புள்ளி இதுதான் விவாதத்தினுடைய மையப்புள்ளியா இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர்கள் எல்லோருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த தேர்தலில் சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள், குறிப்பாக கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் எந்த இடத்திலும் திமுக அணிக்கு ஒட்டு மொத்தமாக போய்விடக் கூடாது அப்படிங்கிற பதட்டம் அதிமுகவிற்கு இருக்கிறது, பாஜகவிற்கு இருக்கிறது, திரு விஜய் அவர்களுக்கும் இருக்கிறது. அப்போ பாஜகவோடு திமுக நெருக்கமாக இருக்கிறது என்ற ஒரு தோற்றத்தை திருப்பி திருப்பி ஏற்படுத்தும் நினைக்கிறாங்க. டாக்டர் சுமந்த் கூட எனக்கு தெரிஞ்சு சொல்லல, சொல்லியிருந்தாலும் நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். ஆனா ரொம்ப கிளவரா தவிர்த்ததா தான் நினைக்கிறேன். நானும் ஓபில இருக்கிறேன், அவங்க ஓபில இருக்கிறாரு. யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லிக்கிட்ட பொழுது சித்தராமையா பேரை சொன்னார், மமதா பானர்ஜி பேரை சொன்னார், பினராயி விஜயன் பேரை சொன்னார். ஆனால் ஏன் நிதிஷ்குமார் பேரை சொல்லல? சரி, கலந்துகிட்டவங்க யாரு? இன்னைக்கு திரு விஜய் அவர்கள், விஜயனுடைய அரசியல் அறிவை நினைச்சு நான் வியக்கிற பாராட்டுறேன். அவர் ஒரு வரி போட்டிருக்கிறார், அந்த அறிக்கையில போட்டிருக்கிறார். என்ன வரி போட்டிருக்கிறாரு? பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாம் புறக்கணித்தன. பாஜக ஆளாத மாநிலங்களா புறச்சதுன்னா பஞ்சாப்ல யார் ஆட்சி செய்யறா? நீங்க ஆம் ஆத்மியினுடைய முதலமைச்சர் அங்க கலந்துக்கலையா? தெலுங்கானா முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லையா? காங்கிரஸ் கட்சி. அப்ப காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் கூட்டு. இப்ப விஜயனுடைய கான்ஸ்பிரசி தியரி படி பாஜகவும் காங்கிரசும் மறைமுக உறவு. இந்த இடம் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் மறைமுக உறவு. விஜய் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன்னா இப்ப விழிஞ்சம் துறைமுக சிறப்புலாவுக்கு வருகின்ற பொழுது கேரள முதல்வர் பினராயி விஜயனும் மோடியும் சந்திச்சு இணக்கமா பேசிக்கிட்டாங்க. அதனால கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பாஜகவுக்கும் இணக்கமான உறவு. ஆனா பாஜகவுக்கும் யாருக்கும் தெரியுமா சண்டை? பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் கடும் சண்டை அப்படின்னு விஜய் நம்புறார். பாஜகவுக்கு அதிமுகவுக்கு சண்டை இல்ல திரு செந்தில். ஏன்னா அதிமுக தான் என்ன செஞ்சது? சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சது. அதிமுக ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இப்போ சுமந்த் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து திமுகவை மட்டும் சந்தேகப்படல. முதல்வர் பிஎம் ஆபீஸ்ல இருந்து எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, ஏன் அவங்க தனிப்பட்டு பிரதமரும் சந்திக்கிறார் அப்படின்னு? ஏன்னா கூட்டணி கட்சியினர் நேரம் கேட்டே கொடுக்காத சூழல்லாம் இருக்கு. அதிமுக தலைவர்கள்லாம் சந்திப்பாங்க அப்படிலாம் சொல்லி பிரதமர் சந்திக்காத செய்திகள்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த சைடு பாஜக அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்றது ஒண்ணு. இந்த விசாரணை போன போதே விமர்சனங்கள் வந்துருச்சு. முதல்வர் நினைத்திருந்தால் அந்த தனிப்பட்ட சந்திப்பை தவிர்த்திருக்கலாம் இல்லையா? அந்த 5 நிமிஷத்தை தவிர்த்திருக்கலாம் இல்ல? அதுதான் இன்னும் எல்லாரையும் குழப்பிருச்சு. இப்ப சிறுபான்மை சமூக வாக்குகளுக்கும் அது ஒரு அவசியம் இல்லை. இது அரசியல், இது ரொம்ப நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல், அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு சிலர் செய்யக்கூடிய அரசியல் எவ்வளவு மலினமான அரசியலா இருக்குங்கிறத நினைச்சுதான் நான் வேதனைப்படுறேன். சோனியா காந்தியும் மோடியும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற வளாகத்தில் அந்த அவையில மட்டும் இல்ல, அதன் பிறகும் அவர்கள் சந்தித்து பேசுகிறார்கள்.
ராகுல் காந்தியும் மோடியும் சந்தித்து பேசுகிறார்கள், இடதுசாரி தலைவர்களும் மோடியும் சந்தித்து பேசுகிறார்கள். இங்க மட்டும் 2 பேர் சந்திச்சுட்டாங்கன்னா, அதுவும் எப்போவாது ஒரு டெல்லிக்கு போறாது ஒரு பிரைம் மினிஸ்டர். நான் இப்படி கேட்கிறேன் விஜயன் சார், எனக்கு ஒண்ணுக்கு போய் சொல்லுங்க. இன்னைக்கு சந்திக்கின்ற பொழுது இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இந்த நாட்டினுடைய பிரதமராக மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதரதாஸ் மோடி இருக்கிறார். ஒரு முதலமைச்சரும் ஒரு பிரதமரும் சந்தித்துக் கொண்டதே விஜய் போன்றவர்களுக்கு இவ்வளவு கேள்வி இருக்குதுன்னா, 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை, ரைட், அன்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமராக மோடி இல்ல சார். கோயம்புத்தூருக்கு பரப்புரைக்கு வந்தார் மோடி. அவரை அரசியல் கட்சி தொடங்காத விஜய் ஏன் போய் சந்திச்சாரு உங்களுக்கு தெரியுமா? அந்த சந்திப்பின் பொழுதுதான் இன்னைக்கு அவர் கேட்கிறாரு, முதலமைச்சர் மனசாட்சியோடு பேச வேண்டும், நீங்க இடி ரைட பத்தி பேசலையான்னு உங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்கிறாரு. நான் விஜய்க்கு கேட்கிறேன், விஜய் அவர்கள் மனசாட்சியத்தோடு சொல்லணும். கோயம்புத்தூர்ல ஏப்ரல் 16ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு மோடி உங்களை அரசியல் கட்சி ஆரம்பிக்க சொன்னாரா இல்லையா? அதன் மூலம் ஏற்படும் இழப்புகளை, பொருளாதார இழப்புகளை பாஜக சந்திக்கும், உங்களுக்கு நாங்க செய்யறோம்னு சொன்னாரா இல்லையா? 3000 கோடி ரூபாய் அளவுக்கு கைமாறியதாக ஒரு தகவல் இருக்கிறது. விஜய் மனசாட்சியத்தோடு சொல்லணும். பாஜக தரப்புல இருந்து விஜய்க்கு 3000 கோடி ரூபாய் கொடுத்தா ஒரு செய்தி வருகிறது. நீங்க கட்சி ஆரம்பிங்க, நீங்க ஓட்ட மட்டும் பிரிச்சா போதும், இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்ட மட்டும் பிரிச்சா போதும்னு சொல்றாங்களே, மனசாட்சிப்படி சொல்லணும் நண்பர் விஜய். அது உண்மை இல்லையா? அது பொய்யா? நீங்க எதுக்கு அன்னைக்கு மோடியை சந்திச்சீங்க? நீங்க என்ன அரசியல் கட்சி தலைவரா? நீங்க தமிழ்நாடு முதலமைச்சரா? இல்ல அருண்வாணிக்கு இந்திய பிரதமரா? ஒரு கவுன்சிலராக விஜய் சந்திக்கலாம். இல்ல விஜய் சந்திக்கலாம், அது தப்பு இல்ல. பாஜக ஆட்சியில கரெக்ட் சார், பாஜக ஆட்சியில நீங்க ரைடு நடக்கும் போது யாரையும் போய் சந்திக்க கூடாதுன்னா, நீங்க வருஷம் முடிச்சோட யாருமே சந்திக்க முடியாது. பாஜக தான் வருஷத்துல 365 நாள் ரைடு நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் என்ன கேட்கிறேன் சார், சரி ஓகே, இப்ப ரைடு நடத்துறாங்க சார், இவர் போய் சந்திச்சிட்டாரு, அதோட பெனிஃபிட் இந்த ஒரு லைன், ஒரே ஒரு லைன், இந்த ஒரு லைன் முடிச்சது பெனிஃபிட்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப சந்திச்சதுனால இந்த ரைடு நின்றுச்சா? இல்ல இதுக்கு முன்னாடி நின்று இருக்குதா? யாருக்கு நின்று இருக்குது? டிடிவி தினகரனுக்கு ரைடு நின்றுச்சு. அந்த கேஸ் என்னாச்சு? ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுக்கும் என்ற வழக்கு தெரியாது. அதிமுக அமைச்சர்கள் அத்தனை பேர் மீதான சிபிஐ வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அஜித் பவாருடைய வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. யாரு பாஜகவோட கூட்டணி சேர்கிறார்களோ அவர்களுடைய வழக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது. திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள் வேகம் எடுத்துக் கொண்டிருக்கின்றன. நீதிமன்றம் மூலம் தான் அவர்கள் தங்களுக்கான சட்ட உதவிகளை பெறுகிறார்கள் என்பதை நான் இங்க சொல்லுகிறேன். பேசலாம். சுமார் காத்திருங்க, நான் மீண்டும் வரேன். 2 பேர் காத்திருக்கிறாங்க, மீண்டும் வந்துடுறேன். சுமார் குமார், இது ஏன் இது ஒரு பேசு பொருளாகுது? முதல்ல அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்க, அவங்க இவங்களுக்கு 2 பேருக்கு இடையில சமரசம் அப்படின்னு சொல்லுவதோ, இல்ல டெல்லிக்கு போனாலே பிரதமரை சந்திச்சாலே ஒரு விசாரணையெல்லாம் கைவிட்டுருவாங்கன்னு கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற ஒரு கட்சி சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை அதிமுக திமுகவுக்கு ஒரு பாஜக சாயத்தை பூசணும்னு நினைக்கிறாங்களா? விஜய் சொல்றதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு, சுமத் கேட்ட மாதிரி பாஜக நினைச்சிருந்தா, பிரைம் மினிஸ்டர் நினைச்சிருந்தா அந்த அப்பாயின்மெண்ட்டை தவிர்த்திருக்க முடியும். தனிப்பட்ட சந்திப்பு அவரு கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அவர் ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு? இப்படி நிறைய குழப்பம் இருக்கு. செந்தில் சொல்றார், இது மாநில உரிமைக்காக பிரதமரும் முதலமைச்சரும் சந்திச்சுக்கிறாங்க, மற்றபடி சண்டை, அரசியல் சண்டை இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு. இல்ல இதுக்குள்ள ஒரு அரசியல் சமரசம் இருக்குன்ற ஒரு பார்வை, உங்கள் கோணம் என்ன? இதுல செந்தில் சொல்றதுல எனக்கு உடன்பாடு உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால், திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டோட பிரதமர் 12வது ஆண்டு போய் கொண்டிருக்கிறது. இவர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், நம்முடைய முதலமைச்சர். அவர் பல கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு பல வாரங்களாக சண்டை ஆரம்பத்திலிருந்து போயிட்டு இருக்கு. கோபேக் மோடி அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த முதல்ல இந்த ப்ரோக்ராம்ல திரு சுமன் ஸ்ரீராமன் சொன்னது போல அப்போ நடந்துக்கிட்டது. இப்போ நடந்ததுல இவர் நான் கலந்துக்கவே மாட்டேன்னு சொன்னது, இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் இடையில இப்போ இந்த ரைடு சமாச்சாரங்கள் இப்போ சமீபத்தில் வந்ததுனால இந்த சந்தேகங்கள்லாம் வருது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்ல, இந்த ரைடை பற்றி ரைடு இப்போ சமீபத்தில் நடந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு ஸ்டே பண்ணி இதெல்லாம் இப்போ எல்லாம் கடந்த வாரத்தில் நடந்த இது, அதை ஒட்டி இது நடக்கிறதுனால இந்த சந்தேகங்கள் வருது. என்ன சந்தேகம்? இல்ல அதான் இந்த ரைடு இது விஷயமா ஏதாவது ரிக்வெஸ்ட் பண்ண போயிருக்காரா என்ன? அது தனியார் அமைப்பு இல்லையா அமலாக்கத்துறை? அது நான் அதை பத்தி நான் உள்ளே வரல, நான் அது உள்ள வரல. நீங்களே இப்ப இந்த விவாதத்தை வைக்கிறது காரணமே அதான். அதுக்காக நான் சொல்ல வரேன். அதுக்கு நான் ஒரு கேள்வி இப்படி புரிஞ்சுங்களேன். நம்ம விஜய் அவர்களை விட்டுருவோம். செந்தில் அவர் சொன்ன விஜய் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் என்ன சந்தேகம்? இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மறைமுக கூட்டணி இருக்குன்னு திரும்ப சொல்றதான் அர்த்தம் என்ன? அது இவரை வீக்கெண்ட் பண்றதுக்காக சொல்றது சார். அதாவது இவரு தைரியம் இல்லாதவர், நேற்று ஒன்று பேசினார், முந்தா நாள் ஒன்று பேசினார், இன்னைக்கு ஒன்று பேசினார், இப்போ போய் அங்கே போய் இவ்வளவு பேசிட்டு மகன் ஒரு பக்கம் பேசினார், மோடியாவது ஈடியாவது மோடியாவதுன்னெலாம் சொல்கிறாரு.
இவரும் ஒரு தடவை எந்த சா வந்தாலும் முடியாதுன்னு கூட சொன்னார் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால. சரி. இப்போ இப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ தங்களுக்கு ஒரு காரியம் இப்போ அவங்கெல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இப்போ இவர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை பற்றியோ அதனுடைய அவசியத்தை பற்றியோ புரியவில்லை. தங்களுக்கு ஒரு காரியம் ஒரு முதலமைச்சர் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறார் என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் சொல்லுங்க. பயந்து போயினா இதுல என்ன பயம்? அங்க போய் நான் ஒரு நிமிஷம். அதாவது இவர்கள் அதை வந்து அவருடைய ஒரு முதலமைச்சராக இந்த கூட்டத்துக்கு போகணுமான்னா 100% போகணும். இவர் கடந்த 3 ஆண்டுகள் போகாமல் இருந்தது அது ஒரு பெரிய மைனஸ். முதலமைச்சர் தான் செய்வாங்க. இப்போ 4-5 பேர் செய்திருக்காங்க. அதுக்காக இவரும் செய்யணும்னு நான் சொல்லலை. இது போகிறது ரொம்ப அவசியம். இது வந்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக நடக்கக்கூடிய கூட்டம். எல்லாரும் சேர்ந்து பிரதமருடைய ஸ்டேட்மெண்ட் இவங்க எல்லாம் கொடுத்தது அவங்க அடுத்தால இந்த சூழ்நிலை இருப்பதனால் அவர் பேசியிருக்காரு. ஆனால் பிரதமர் எதுவும் அவர்கிட்ட பெருசா ஒன்றும் இதுக்கு ஒரு ரியாக்ஷனோ அது ஒன்றும் பண்ணல. எதுக்கு ரியாக்ஷன் பண்ணல? இல்ல இவர் அவர்கிட்ட போய் பேசிட்டு இருந்தது நம்ம எல்லாம் நம்ம என்ன கேட்டு ரியாக்ஷன் பண்ணல? என்ன கேட்டார் கேட்கலங்கிற செய்தி சார் ஒரு நிமிஷம் எனக்கு புரியல விஜயன். இது உண்மையிலே இது ஒரு பெரிய கண்டென்ட். அவமரியாதை மன்னிக்கணும், குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இவர் ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுறாரு. முதலமைச்சர் என்ன பேசினாரா? அதாவது முதலமைச்சர் போய் ஈடியை பத்தி ஏதோ பேசினாரா? பிரதமர் மாட்டேன்னு சொன்னாரா? எனக்கு புரியும். அப்ப மத்தவங்களுக்கு ஓகே சொன்னாரா சார்? எடப்பாடி பழனிசாமி ஓகே சொன்னாரு. என்ன சார் பல தகவல்கள் கொண்டு தான் மாட்டேன்னு அப்படியே போட்டுங்க. நீங்க இல்ல தகவல்கள் இல்ல திருக்குமார் ஒரே ஒரு பாயிண்ட். அப்ப முதல்வர் சொன்ன மாதிரி அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு கூட வேற. நீங்க கற்பனை குதிரைக்கு எல்லை இல்லாம பறக்க விட்டீங்க. அத வந்து பிரதமர்கிட்டயே சொன்ன மாதிரியும் பிரதமர் அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி இது யார் சொன்ன? ஒண்ணு பிரதமர் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்னை பார்த்தார் தனியாக, இதெல்லாம் கேட்டாரு, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அப்படிதானே சார்? நீங்க எந்த முடிவுக்கு வந்தீங்க? இல்ல சார், அங்க ரைட பத்தி பேசினாரு. டெல்லியில உள்ளவங்க யாராவது பத்திரிகையாளர்கள் அங்க பாராளுமன்றத்தில் உள்ள பத்திரிகையாளர் யாராவது தெரிஞ்சிருந்தா செந்தில்வேல் கேட்டா தெரிஞ்சிரும். இது நான் சொல்றது தெரிஞ்சிரும். உங்களுக்கு யார் சொன்னது ரைட பத்தி பேசினாரு? தகவல் இதெல்லாம் அதிகாரப்பூர்வமான தகவலா எனக்கு தெரியாது. நான் எதையும் ஊர்ஜிதப்படுத்துறேன். கொஞ்சம் இருங்க சார், நீங்க பேசுங்க, கம்முனு இருங்க. பத்திரிகையாளர்கள் நடந்துங்க, கொஞ்சம் இருங்க. திருக்குமார் நீங்க பேசும்போது திருக்குமார் இப்ப நீங்க வந்து முதல்வர் வந்து ரைட பத்தி பேசினாரு, பிரதமர் அதெல்லாம் கேட்க, இதெல்லாம் புலனாய்வு இதழ்கள் யூடியூப்ல எல்லாம் பேசிக்கிட்டோம். அதை விட்டுறலாம். நம்ம விவாதத்துக்குள்ள பாயிண்டடா பேசுவோம். ஏதாவது தரவுகளோடு பேசுவோம். தரவுகளோட 2 பேர் சொன்னா தான் நமக்கு அதைத்தான் தரவுகளா எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி தகவல் எதுவும் இல்ல. உங்கள் கோணம் என்ன இதுல? இல்ல நான் முதலமைச்சர் போனதையோ அவர் பார்த்ததையோ நான் தப்புன்னு சொல்ல இதுல என் கேள்வி அதிமுக தாவேகா இதுல ஏன் அவங்களுக்கு ஒரு சந்தேகம்? மறைமுக அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இல்ல. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜை குறைக்கிறதுக்காக அவங்க பேசத்தான் செய்வாங்க. அரசியல்வாதிகள் அப்படிதான். இவங்க போனா அவர் பேசுவாங்க, அவங்க போனா இவங்க பேசுவாங்க, அவ்வளவுதான். இதனால எந்த அவங்களுக்கு வேற எந்த உள்நோக்கமும் இருக்குது. சுமந்த் அவர்கள் சொல்றார் பாஜகவுக்கே ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்கு திமுக. ஒரு முதலமைச்சர் வாரன் அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லணுமா? சொல்லணும் எதிர்பார்க்கறீங்களா? பிரதமர் செஞ்சிருக்காரு. நேர காலம் இருந்தா டெல்லியில இருந்தோ இல்லாமலோ அல்லது வேற ஏதாவது மீட்டிங் இருந்தா அப்படி சொல்லுவாங்க. அதர்வைஸ் சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுப்பாங்க. 5 நிமிஷம் பேசணும்னு கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது சார். அது வந்து அப்படி சொன்னாது ஒரு ஆணவ தலக்கரத்துல பேசுன மாதிரி ஆயிடும். இந்த பிரதமர் அப்படி சொல்ல மாட்டார். அதிமுகவுக்கே திமுக பாஜகன்னு சொல்லி தாங்க எதுவும் தாவேகாவோட போயிரலாம். என்ன எல்லாத்துக்கும் டவுட் ஏன் வருதுன்னா, போன தடவை இவங்க எல்லாம் ஒரே லாபியா இருந்து எல்லாரும் போகாம இருந்தாங்க. இந்த தடவை அவங்க எல்லாம் போல, இவர் எப்படி போனாரு? இந்த நேரத்தில் போயிருக்காரு. இந்த மாதிரி ரைடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இவர் போயிருக்காரு. அதனால ரிக்வெஸ்ட் பண்ண போயிருக்காரு. போனது போகாது, பேசுனது பேசாதது, இதை பத்தி பேசுனது, இடி விஷயத்தை பேசுனது பயன்படுத்திக்க பாக்குறாங்க. அது அப்படித்தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேல தகவல் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்ல, அதனால சொல்ல முடியாது. லட்சுமி, இப்போ செந்தில் அவர்கள் சொன்ன மாதிரி விளைவை பார்த்துதான் ஒரு சந்திப்பு நடக்குது. அதுக்கப்புறம் என்ன விளைவுன்றதை வச்சுதான் நம்ம அந்த சந்திப்புக்கு ஊர்ஜிதப்படுத்த முடியும். ஓகே, பார்த்தாங்க, நிலைப்பாடை மாத்திக்கிட்டாங்க, கூட்டணிக்கு இப்படின்ற பார்வைன்றது வேற. கடுமையா மீண்டும் மீண்டும் இபிஎஸ் அவர்கள் வந்து இல்ல சமரசத்துக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னா
தங்கள் அதிமுகவின் பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு பாஜக உதவுமா? முதல்ல பாஜக என்ன சொல்லுது, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை அப்படின்றப்ப ஏன் இபிஎஸ்க்கு இந்த டவுட் வருது? விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப நாங்க அப்பயே சொன்னோம் இது மறைமுக கூட்டணின்றதுனாலதான் முதல் வரிசையில கொடுத்துருக்காங்கன்னு அவங்க ஒரு அறிக்கை. ஏன் திரும்ப இவங்க இந்த கூட்டணி சினாரியோவை மாத்தணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல இதுக்குள்ள வாக்கு வங்கி கணக்கா, என்ன நடக்குது? இதனால இந்த சந்திப்புனால கூட்டணியில இருக்க இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் மாறிடும்னு நான் நினைக்கல. ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போனால் போகலாமே தவிர திமுக பாஜக கூட்டணி இல்லை இந்த கூட்டணி மாற்றத்துல அது ஒரு பெரிய மாற்றம் வரும்னு எனக்கு தோணல. ஏன்னா இதுல நம்ம இன்னொன்று வந்து ரொம்ப ஈஸியா இக்னோர் பண்றோம். இந்த டெல்லி பயணத்துல அவர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னால அங்க வந்து பெஹல்காம் தாக்குதல்ல அடிப்பட்ட இன்ஜோர்டு ஒருத்தர், நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை நேரில் சந்திக்கிறார். அதற்கு பிறகு ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் அவர்களுடைய இல்லத்துல போய் சந்திக்கிறார். எப்போ டெல்லி போனாலும் நான் அவங்கள சந்திக்கிறதுல கட்டாயம் சந்திக்கிறேன் அப்படின்னா சிஎம் சொல்றாரு. அரசியல் பேசணும்னு சொல்றாரு, அரசியல் பேசணும்னு சொல்றாரு. அப்ப இதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நீங்க அதாவது இந்த கூட்டணி கணக்குகள் அல்லது இடி ரெய்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இதுல இருக்கக்கூடிய இந்த அரசியலை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கு பெரிய நம்பர்ஸ் கிடைக்குது. அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து பேசக்கூடியது காங்கிரஸ் முக்து பாரத் தான். இப்போ இன்னொன்று ராகுல் காந்தி பார்லிமெண்ட்லேயே சொல்கிறாரு யூ கேன் நெவர் என்டர் தமிழ்நாடு அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டில் திமுகவும் திமுக தலைமையும் எவ்வளவுக்கு எவ்வளவு காங்கிரஸோடு இணக்கமாக இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே இடமில்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இடமில்லைங்கிறதுல அவங்களோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. இதை தாண்டி இந்த அரசியல் தான் இதில். அப்போ பிஜேபியை பிரதமர் மோடியை சந்திப்பதன் மூலமாக ரெய்டை நிறுத்திடலாம் அப்படின்னா அது எனக்கு தெரியல. இடி ஆக்ஷன் எடுக்குமா? அப்படி பார்த்தா 470 நாள் ஒரு அமைச்சரை வந்து சிறையில் வச்சிருந்தாங்களே, அப்போ போய் சிஎம் பார்த்திருந்தா அந்த அமைச்சரை சீக்கிரமா வெளியில கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. அப்புறம் திரும்பவும் அவர் வந்து வெயில்ல வந்ததுக்கு அப்புறம் அமைச்சராக இப்ப எந்த இடத்துக்கு நகர்த்துறாங்கன்னா அதிமுகவும் தாவேகாவுங்கெல்லாம் முதல்வர் குடும்பத்தினர் மாட்டிட்டாங்க, அதனாலதான் போனாரு. அதுக்கான ப்ரூஃப் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. நீங்க கேட்ட மாதிரி அப்படி பார்த்தா கூட மாத்த முடியுமான்னு கேக்குறீங்க. இல்ல, இத்தனை அமைச்சர்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது, அதாவது கட்சிக்கே அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது குடும்பத்துல மட்டும் பிரச்சனை வந்ததுன்னா அதை சரி பண்ணிடலாம். இங்க மோடி அவர்களை சந்திக்கிறது மூலமா இடி ரைட்ஸை வந்து சாஃப்டன் பண்ணிட முடியும். இல்ல அதற்கு பிறகு வழக்கு வந்து வேகம் எடுக்காது அப்படின்லாம் சொல்றது வந்து அதுக்கு முந்தின நாள் தான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இடி வந்து நீங்க வந்து உங்களோட லிமிட்டை நீங்க கிராஸ் பண்றீங்கன்னு சொல்லி சிஜிஐ சொல்றாரு. அப்படி வந்து அடுத்த நாள் போய் மோடி அவர்களை சந்திச்சு இடியினுடைய இந்த வீரியத்தை வந்து வேகத்தை வந்து குறைக்க முடியும், ரெய்டு வந்து சாஃப்டன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் நினைக்கக்கூடிய திமுக எதுக்காக முதல் நாள் வந்து கோர்ட்ல போய் ரெப்ரசென்ட் பண்ணணும், சுப்ரீம் கோர்ட்ல போய் ரெப்ரசென்ட் பண்ணணும்? ஃபைட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா அரசியல் வேற. ஏன்னா திமுக தலைவரை பொறுத்த வரைக்கும், அதாவது திமுக தலைவராக இருந்தாலும் முதலமைச்சர் அவர் வரும்போதே முதல் நாள் இந்த 21ல பவருக்கு வரும்போதே அவர் சொன்னது உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு. இந்த 4 ஆண்டுகள் நிதி கிடைக்கல. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி என்னன்னா சமகர சிக்ஷா அபியான்ல வரக்கூடிய அந்த 2152 கோடி, அதை பத்தி தான் இப்போ அந்த சமீபத்துல ஒரு புக் லான்ச்ல கூட அவர் பேசியிருந்தார். இந்த 2152 கோடி வந்து நம்முடைய பள்ளி கல்வித்துறையையும், அதாவது பள்ளி கல்வித்துறையை சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் பெரிய அளவுல பாதிக்குது இந்த சென்ட்ரல் ஃபண்ட்ஸ் வர. நீங்க சொல்ற இடம் தான் சுமத் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க நிதி ஆயோக்லயே பேசிட்டீங்க. இந்த வழக்கு விசாரணை ஒரு புறம் நடந்துட்டு இருக்கப்ப பிரதமரை நீங்க தனிப்பட்டு சந்திக்கிறீங்கன்னா சந்திப்பு நிகழலாம். திமுக ஒருவேளை சாஃப்ட் டவுன் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும். சுமத் சொல்றார் பாஜக தலைமை வந்து எப்போதுமே ஒரு சாஃப்ட் அப்ரோச், ஏன்னா அவங்கள்ட்ட எம்பிக்கள் இருக்கலாம், அப்படி ஒரு கணக்கு இருக்கா? கூட்டணியா ஐடியாலஜிக்கல் ஃபைட், அந்த ஐடியாலஜிக்கல் ஃபைட்டும் பொலிட்டிக்கல் ஃபைட்டும் கண்டினியூ ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்க போறது இல்லை. பிரைம் மினிஸ்டர் வந்து தேவையில்லாம ஒரு சிஎம்க்கு இல்ல வந்து ஒரு என்ன சொல்றது யாருக்குமே வந்து அவரோட டைம் அவர் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேவைப்பட்டால் அல்லது அதனால ஒரு பயன் இருக்கும் அப்படின்னா தான் பிரதமர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. அப்படி பார்த்தா வந்து ரேவந்த் ரெட்டியும் சந்திச்சிருந்தாரு, சந்திரபாபு நாயுடுவும் சந்திச்சிருந்தாரு, பகவந்த் மன்னும் தனியா இருந்த சந்திப்புகள்.
ஆனா அது எல்லாமே அந்த நிதி ஆயோக் கூட்டம் நடந்த அந்த வென்யூலே இன்னொரு ஹால்ல தனியா நடந்த சந்திப்பு தான், வேற எதுவுமே கிடையாது. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்லயோ இல்ல அவருடைய இல்லத்திலயோ போய் சந்திச்சிருந்தா நீங்க இந்த கேள்விகள் கேட்கறதுல நியாயம் இருக்கு. இது வந்து இந்த சந்தேகம் வந்துட்டு மேபி அவருக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் பிஎம் கிட்ட கிடைச்சதுன்னா அதுக்கு பிறகு பேச மாட்டாரோ என்னவோ எனக்கு தெரியல. அது ஒருவேளை அவருக்கு ஒரு என்ன இருக்கு, நமக்கு கிடைக்காத இம்பார்ட்டன்ஸ் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், இப்போ ராமேஸ்வரத்துக்கு பிரதமர் அவர்கள், அதாவது கூட்டணிக்கான ஆல்மோஸ்ட் உறுதி பண்ணப்பட்ட பிறகு ராமேஸ்வரத்துல பாம்பன் பிரிட்ஜ் திறந்து வைக்க வந்த பிரதமர் மோடி அவர்களை ஏர்போர்ட்ல நிறைய பாரதிய ஜனதா கட்சி லீடர்ஸ் சந்திச்சாங்க, மற்ற எத்தனையோ பேர் சந்திச்சாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அங்க அப்பாயின்மெண்ட் இல்ல. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு நிமிஷம் விஜயன் உங்கள்கிட்ட தான் வரேன். சொல்லுங்க. வினோதமா இருக்கிற ஒரு விஷயம், பிரதமர்கிட்ட முறையிட்டாக்க இடி ரெய்டினுடைய வீரியத்தை குறைக்க முடியுமான்னு கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வரும். நிஜமா சொல்றேன். 2014 இருந்து 2022 வரைக்கும் 25 எதிர்கட்சி அரசியல் தலைவர்கள் மீது ஏஜென்சிஸ், அது சிபிஐ இருக்கட்டும், இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ரிப்போர்ட் பண்ண மேட்டர். அதில் அதாவது அந்த 25 பேர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தவர்கள் பாஜக போய் சேர்றாங்க. 23 நபருக்கு அதுக்கப்புறம் அந்த மேட்டர் அப்படியே அமைஞ்சிருக்கு. ஏஜென்சிஸோட ஆக்ஷன் என்ன இது நான் சொல்லல, நீங்க போய் பார்த்துக்கோ. அந்த இடம் தான் 2000 நீங்க சொல்ல பாயிண்ட் இல்ல சும்மா ஒரு கூடுதல் விளக்கம் தான். இடி ஆக்ஷனை வந்து அரசியலே இல்லை அப்படின்னு அத திமுகவே ஏத்துக்கல. ஆனா என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த 23 பேர் மீதான அந்த வழக்கு வந்து நீர்த்து போக செய்யுதுன்னா அவங்க ஒரு பெரிய அரசியல் விலையை கொடுக்கறாங்க, நேரடியா பாஜகவுல போய் சேர்றாங்க, தங்களோட ஸ்டாண்ட மாத்திக்கிறாங்க. அப்படி ஏதேனும் திமுக மாத்திக்கிச்சான்ற கேள்விதானே இருக்கு. அது ஏதாவது சொல்ல முடியுமா விஜயன்? அதுதானே நான் உங்ககிட்ட முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நான் என்ன கேட்டேன், பாஜக திமுகவுக்கு என்ன அவங்களுக்கு பதிலா பாஜக கேட்பாங்க அப்படிங்கிறதுதான் தெரியல. See, there are two sides to it. பாஜக what will be the demand of BJP? அதுதான் புரியாத புதிரா இருக்கு. ஒரு புரியாத புதிர் இருக்குது. ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல பாஜக இருக்குன்ற மாதிரி பிஜேபி செந்தில் வர காத்துருங்க. பிஜேபிக்கு என்ன தேவையாக இருக்கும்? காங்கிரஸ் நீங்க கூட்டணியில இருந்து விலக்கி விட்டுருங்க. உங்க கூட்டணியில காங்கிரஸ் நான் திரும்பவும் அங்கதான் ஆரம்பத்துல நான் அதை மென்ஷன் பண்ணேன். டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 தேர்தல்களாக தமிழ்நாட்டுல எல்லா தேர்தல் உள்ளாட்சி அமைப்புகள் முதல் கொண்டு அந்த தேர்தல்கள் முதல் கொண்டு எல்லா இடங்கள்லயும் அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக மாறி இருக்கிறது. இந்த இடத்துல இருந்து வெளியில வந்தா அது பிஜேபிக்கான அட்வான்டேஜ். ஆனா அதை செய்யறதுக்கு அவர் தயாராக இல்லை. அதனாலதான் அவரோட மெசேஜ் வந்து கிளியரா இருக்கு. அரசியலா அவரோட மெசேஜ் கிளியரா இருக்கு. முதல்ல அவர் சந்திச்சது சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும். இதுல நீங்க சந்தேகப்படுறதுக்கு எந்த வேலையுமே இல்லை. பேசலாம் செந்தில். ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நான் வரேன். விரிவா கூட பதில கொடுங்க. ஒரு இடைவேளை எடுத்துக்கிட்டு நம்ம பேசலாம். செந்தில், நீங்க குறுக்கிட விரும்பினீங்க. அதுல கூடுதலா ஒரு கேள்வியும் கேட்டுறேன். கூட்டணியில இருக்கிற அதிமுக அந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க, தாவேகா எழுப்புறாங்க, நாம் தமிழர் எழுப்புறாங்க. இங்க இருக்கிற பாஜக தலைவர்களுமே அந்த சந்தேகத்தை எழுப்புறாங்களே, எதுக்காக ரைடுக்காக பிரதமரை சந்திக்கிறீங்களா அப்படின்னு டாக்டர் தமிழிசை, நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாம் கேட்கறது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல என்ன கணக்கு இருக்கு, அரசியல் கணக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, மோடி எவ்வளவு மோசமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன் எல்லாரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாங்க ரைடு நடத்தி மிரட்டிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நிறுவனங்கிட்ட இருந்து நினைச்சுவோம், எலக்டோரல் பாண்ட் மூலம் நிதி பெறுவோம், தேர்தல் அரசியல் கட்சியாக இருந்தா அவங்களை எங்க கூட்டணியில் சேர்த்துப்போம், சேர்த்த பிறகு அந்த வழக்கை முடிச்சு வச்சிருவோம். அதெல்லாம் நாங்க வழக்கமா பண்ணிக்கிட்டு இருக்கோமே. இப்ப நீங்க என்ன வேலையா வர்றீங்க, உங்க வழக்குக்காக தான் வர்றீங்களாங்கிறத டவுட் அவங்க கிளப்புறாங்க அப்படின்னு சொன்னா, அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறையை மோடி எவ்வளவு மோசமாக கையாளுகிறார் என்பதை பாஜக தலைவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. அது ஒன்று. இன்னொன்று, நம்ம திரு குமார் சார் அவர்கள் சொல்லியிருந்த பொழுது மோடியும் அவர் என்ன பேசிக்கிட்டாங்க, சீனியர் ஜேர்னலிஸ்ட், டெல்லியில இருக்கக்கூடிய சீனியர் ஜேர்னலிஸ்ட கேட்டீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொன்னார். எஸ், அவர் சொல்ற கருத்து உண்மை, நான் மதிக்கிறேன் அவரை. டெல்லியில இருக்கக்கூடிய சில சீனியர் ஜேர்னலிஸ்ட நான் கேட்டேன். அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, 2 முக்கியமான விஷயத்தை பத்தி பேசியிருக்கிறாரு திரு விஜயன். டெல்லியில வந்து 2 முக்கியமான விஷயங்களை பத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். ஒன்று, நான் பேசுறது கேட்கலையா? கேக்குது. ஓகே. ஒன்று, எப்படி வந்து எப்படி இவ்வளவு கடினமான சூழல்ல நாங்க நிதி தர மாட்டேங்கிறோம், உங்களுக்கு எதிராக இடி ரைடு விடுறோம், சிபிஐ ரைடு விடுறோம், இவ்வளவு தொல்லை கொடுக்குறோம், இவ்வளவுக்கு மத்தியிலும் எப்படி 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி எட்டுனீங்க, என்னால 10 வருஷத்துல இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகவே முடியல,
டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கீழே போயிடுச்சு, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு முடியாம போயிடுச்சு, பெட்ரோல் டீசல் கேஸ் விலையெல்லாம் ஏற்றி பார்த்துட்டேன் முடியல, நீங்க மட்டும் தமிழ்நாட்டை எப்படி வளர்ச்சி பாதையில கொண்டு போறீங்க, எனக்கு ஐடியா கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாரு மோடி. அதுக்கு நீங்க பகுத்தறிவு பாதையில் பயணிக்கணும்னு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிரதமர் கஷ்டம்னு சொல்லிட்டாரு. இது ஒண்ணு. சரி, அதை விடுங்க. இன்னொன்னு எல்லாருமே மோடி ஒரு ஹெல்ப் கேட்டு கற்பனை குதிரைகளை நம்ம லட்சுமி சொன்ன மாதிரி காங்கிரஸ் மட்டும் நீங்க செந்தில் எல்லாருமே கற்பனை குதிரைகளை ஓட விட்டா நான் என்ன பண்றது டிபேட்ல? இல்ல சார், என்ன சார் கற்பனை இல்ல சார், கற்பனை இல்ல சார், சார் கற்பனை இல்ல சார். குமார் சார் சொன்னார்ல, அவர் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொன்னாரு. டெல்லி செய்தியாளர்கிட்ட கேட்டா தெரியும். நானும் சொல்றேன், டெல்லி செய்தியாளர்கிட்ட கேட்டேன். என்ன சொன்னார்னா ஈடியை பத்தி பேசினாங்க, உண்மைதான். குமார் சார் சொல்றது உண்மை, அமலாக்கத்துறை பத்தி பேசினாங்கிறத உண்மை. மோடி என்ன செஞ்சாருன்னா கேட்டாரு நம்ம முதலமைச்சர்கிட்ட, நான் வேணா அமலாக்கத்துறை ரைடு எல்லாம் நிப்பாட்டி வச்சிடறேன், ஒரே நாள்ல வழக்கெல்லாம் முடிச்சிருவோம், நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வரலனாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் மட்டும் கலட்டி விடுங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்ததாக செய்தி. ஸ்டாலின் அவர்கள் நான் வந்தது மரியாதை நிமித்தமா பார்த்து ஹலோ சொல்றதுக்கு, ஹாய் சொல்றதுக்கு, நீங்க ஈடியை என்ன வேணாலும் விட்டுக்குங்க, சிபிஐ விட்டுக்குங்க, நான் வழக்க நீதிமன்றத்தை பார்த்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் வந்தது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, ஈடியை பார்த்து பயப்படுறதுக்கு நான் எடப்பாடி இல்லை என்று சொல்லிவிட்டு வந்தார் அப்படின்னு எனக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எனக்கு சுமன் கேட்ட மாதிரி கடந்த காலங்கள்ல ஒரு வேகம் இருந்தது இல்ல. இப்ப கடந்த முறை நிதி ஆயோக்ல கலந்து கொள்ளாததற்கு அந்த அந்த பேச்சிலேயே ஒரு ஆக்ரோஷம் இருந்தது இல்ல. அதே காரணம் இருக்கிறப்ப ஏன் இப்ப ஒரு சாஃப்ட் ஒன்ற இடம் இருக்குல்ல, அதை வச்சுதானே எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. ஏன் ஒரு சாஃப்ட் அப்ரோச்னு கேக்குறாங்க. எனக்கு புரியல சார். போய் சார் சாஃப்ட் ஒண்ணு என்ன சார், எனக்கு புரியவே இல்லை சார். போய் காலில் விழுந்துட்டாங்களா, என்ன சார் பண்ணாங்க, எனக்கு புரியல சார். சார் மரியாதை நிமித்தமா நான் என்ன சொல்றேன், எதிரும் நாளைக்கே ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க சட்டப்பேரவையில. என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிப்பாங்களா? அப்படி திட்டினா தான் அதிமுக திமுக எதிரி நம்புவீங்களா? பார்த்து காய் சொல்ல மாட்டாங்க, கை குலுக்க மாட்டாங்க. கைகுலுக்கி விட்டாலே எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ராசி ஆகி விட்டார்கள் சொல்லுவீங்களா? எனக்கு நம்ம திருமதி வி கே சசிகலா அம்மையார் சொன்னது நினைவுதான் ஞாபகத்துக்கு வருது. ஒருவர் பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தனர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொன்னாங்க. இந்த பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாலே கூட்டணிங்கிற மாதிரியான மனநிலை அதிமுக உண்டு. யாரையும் பார்க்க கூடாது. அந்த மனநிலையே திமுக அணுகுனா எனக்கு புரிய. ஒரு முதலமைச்சர் ஒரு வார்த்தை லாஸ்ட் ஒரு வார்த்தை திரு விஜய், இன்னைக்கு என்ன விவாதம் நடந்திருக்கணும் தமிழ்நாட்டுல? பிரதமரை சந்தித்தார், என்ன கோரிக்கைகளை வைத்தார் முதலமைச்சர், அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா இல்லையா? நிறைவேற்றப்படாவிட்டால் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு. இதை பேச வேண்டிய தருணத்துல கூட்டணியை சேர்ந்த நிதிஷ்குமார் பங்கெடுக்கல, அப்ப கூட்டணி முறிச்சிருச்சுன்னு அர்த்தமா? கூட்டணியில் இல்லாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் பங்கெடுத்திருக்கிறார், ஆம் ஆத்மியை சேர்ந்த பகவான் வந்து பங்கெடுத்திருக்கிறார், பஞ்சாப் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு ஆனா நம்ம மாதிரி நாடு மாதிரி எனக்கு புரியவே அரசியல் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு நாட்டுடைய பிரதமர் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர்கள் சந்திப்பது, அலுவல் ரீதியாக அதிகாரப்பூர்வமாக சந்திப்பது இவ்வளவு ஒரு முதல்வர் சந்திக்கிறது இவ்வளவு அரசியல் விவாதங்கள் சந்தேகங்கள் சர்ச்சைகள். ஒரு கிளாரிபிகேஷன், நிதிஷ்குமார் உடல்நலம் இன்றி இருக்கிறார், அதனாலதான் அவர் வரல. பட் சித்தராமையா வரல, மற்ற எதிர்கட்சி முதலமைச்சர் வந்தாங்களே, ரேவந்த் ரெட்டி போய் சந்திக்கிறாரு தனியா. அதுக்கப்புறம் ரேவந்த் ரெட்டி சந்திக்கிறாரு, பகவந்த் மான் சந்திக்கிறாரு, சோ சுக்விந்தர் சுக்கு சந்திக்கிறாரு, அவரும் காங்கிரஸ் முதலமைச்சர். இதனால வந்து எதிர்கட்சி முதலமைச்சர்கள் எல்லாம் புறக்கணிச்சாங்கன்னு யார சொல்றது தவறு, அது சரியான வாதம் அல்ல. ஆனால் இதுல என்ன அப்படின்னா, ஸ்டான்ஸ் ஹஸ் சேஞ்ச். இந்த ஸ்டான்ஸ் சேஞ்சுக்கு நாங்க என்ன காரணமும் இல்ல, மாநிலத்தின் நலன்தான். மாநிலத்தின் நான் வந்து இந்த மீட்டிங்க வரவேற்கிறேன். நான் சொல்றது முதலமைச்சர் சென்றது சரி, ஆனால் இந்த முதல் 4 வருஷம் ஏன் செல்லலைங்கிற கேள்வி வரும் இல்லையா? அதுதான் வந்து அரசியல். இப்ப போறதுல வந்து தப்பு கிடையாது. அது இடி ரெய்டுனால போனாரா இல்ல வேற காரணங்கள்னால போனாரா, அதை பத்தி விவாதத்தை தாண்டி மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு சுமூகமான உறவு அவசியம். அரசியல் வித்தியாசங்கள் இருந்தாலும் இந்த சுமூகமான உறவு அவசியம். அதனால முதலமைச்சர் போனதை குறை சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை, வேற எந்த காரணமும் இல்லைன்னு சொல்றது இட் டசன்ட் ஆட் அப். அந்த நம்ம ப்ரையர் பேட்டர்னை பார்க்கும்போது அந்த பேட்டர்னுக்கு இந்த பேட்டர்னுக்கு ஒரு வித்தியாசம். செந்தில் ரொம்ப சுருக்கமா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்ற, இதெல்லாம் நல்ல விஷயம் தான், ஆனா ஒரு சந்தேகம் இருக்கு. நான் யூகிக்கிறேன் என்னன்னா, தமிழ்நாட்டிற்கான நிதி தேவை என்று தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இப்ப வழக்கு தொடர்ந்திருக்கின்ற பொழுது நான் என்ன நினைக்கிறேன்னா, நாளைக்கே ஒன்றிய அரசு ஒருவேளை என்ன சொல்லலாம் அப்படின்னா, சார் நிதி ஆயோக் கூட்டம் இப்பதான் நடத்தணும், முதலமைச்சர் இதெல்லாம் அங்க கேட்கணும், இதை நீதிமன்றத்துக்கு வரக்கூடாது ஒருவேளை ஒரு வாதம் வைக்க கூடும்.
சோ நான் நிதி ஆயோக் கூட்டத்திலையும் போய் கலந்துக்கிறேன், கேட்ட பிறகு தரலைன்னு சொன்னா அந்த வழக்கிற்கு இது வலு சேர்க்கக்கூடும். சோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம் நான் யூகிக்கிறேன். இப்ப லட்சுமி, இப்ப இன்னும் ஒரு வருஷம் தான் தேர்தலுக்கு இருக்கிறது. இப்ப பாஜகவோடு ஒரு மறைமுக கூட்டணி, இப்ப தாவேகா மீதெல்லாம் அந்த விமர்சனம் இருந்தது. இப்ப தாவேகா திருப்பி சொல்றாங்க ஏடிஎம்கே உங்களோட மறைமுக, இது ஒரு விதமான அரசியல் நெருக்கடியை திமுகவுக்கு ஏற்படுத்துறாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல அதாவது இது ரெண்டு பேருமே அதிமுக தரப்புல இருந்தும் தாவேகா தரப்புல இருந்தும் வரக்கூடிய இந்த வாதம் வந்து அபத்தமான வாதம். இது வந்து வெறும் சோஷியல் மீடியா ட்ரோலோட இதை ஸ்டாப் பண்ணிடணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல இதுல எதுவுமே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியோடு நேரடியாக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக வந்து அதிமுகவினுடைய தலைமை அது வந்து அவர் பாஜகவுக்கு இணங்கி போயிட்டாங்க. இது எப்படி சொல்ல முடியும்? அமித்ஷாவுக்கு பக்கத்தில் அமைதியாக உட்கார்ந்துருந்தவர் உங்களுடைய, அதாவது புதிய தலைமுறையினுடைய கரஸ்பாண்டன்ட் வந்து கேள்வி கேட்குறாரு, நீங்கள் வந்து இது கூட்டணி ஆட்சியா எப்படி? எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேள்வி, அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அமித்ஷா இருந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே கொஸ்டின் கேட்குறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி பதிலே சொல்லலை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்ல முடியும்? ஸோ இது வந்து அபத்தமான வாதமாக தான் நான் பார்க்குறேன். இதுல இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அறிக்கை வந்து எனக்கு அவர் கொடுத்திருக்க அறிக்கையில வந்து எதிர்கட்சி தலைவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்திலிருந்து யாருமே வரல அப்படின்னா அவர் அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னே அவருக்கு தெரியாது, யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னே தெரியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை அவருக்கு கூட ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் அது எல்லாமே சொல்லாம தான் இருந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா 2-3 நாட்களுக்கு முன்னால ஆர்பிஐனுடைய ரூல்ஸ், அதாவது ஜுவல் லோனுக்கான ரூல்ஸ் வந்து அவ்வளவு கடுமையான ரூல்ஸ் வந்து வருது. அப்போ பாரதிய ஜனதா கட்சியை நேரடியாக யாருமே சாடவில்லை, ஆர்பிஐயை மட்டும்தான் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி. எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில இருக்காரு, அதனால பாரதிய ஜனதா கட்சியையோ ஆர்எஸ்எஸ்ஸையோ விமர்சிக்கலன்னு சொல்லலாம். ஆனா விஜய் வந்து கூட்டணியில இல்ல கொள்கை எதிரி தானே, நீங்க வந்து நேரடியாக பிஜேபியை விமர்சிக்கலாம்ல, ஏன் ஆர்பிஐ மட்டும் சொல்றீங்க? ஆர்பிஐ ரூல்ஸ் கொடுத்தாங்கன்னா மேல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம இல்ல ஆலோசனைகள் இல்லாம கொடுத்துருப்பாங்களா? அவங்க மீது தான் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு? எனக்கு அவங்க மேல டவுட் எல்லாம் கிடையாது. இது வாதமே அபத்தமான வாதம், வெறும் அரசியல் தான், இதுல வேற எதுவுமே இல்லைன்னு. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். குமார், உங்க நிறைவு கருத்து, இதுல உள்ள அரசியல் கணக்கு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இது திமுகவுக்கு நெருக்கடியா மாறுமா மாதிரி இந்த மாதிரியான விமர்சனங்கள்? நெருக்கடி திமுக வந்து இப்போதைக்கு 4 வகையான கூட்டணிகள் ஏற்கனவே இதுவரைக்கும் அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் திருமாவளவன், அதுக்கப்புறம் தாவேகா, இப்போ காங்கிரஸுக்கு எதிராக சிதம்பரம் பேசுனது, இப்போ பிஜேபிக்கு ஆதரவாக பேசுனது சமீபத்தில், இப்போல்லாம் கடந்த வாரம் பேசுனது, இதையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ இன்னும் 2-3 மாசத்துக்குள்ள இப்போ இருக்கிற நிலைமையை விட கொஞ்சம் இந்த சேஃப் எல்லாம் மாறும்னு எனக்கு. என்ன மாறும் சுருக்கமா சொல்லுங்க. இல்லை அதான் காங்கிரஸில் ராகுல் காந்திக்கும் சிதம்பரத்துக்கும் ஒரு மறைமுகமான வார் போயின்னு இருக்கு. காங்கிரஸ் உடஞ்சிரும் ரெண்டா போயின்னு இருக்கு. அவர் நம்ம சசி தரூருக்கு மத்திய அரசே இவங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லி வேற ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவரை கொடுத்துட்டாங்க. சரி. அதே போல் நீங்கள் இங்கே திருமாவளவன் எடுத்துக்கங்க. டிஎம்கேல திருமாவளவன் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த நாள் திரு நயனா நாகேந்திரன் அவர்களை ஏர்போர்ட்டில் பார்த்தது சரி, ஆனா கையில எல்லாரும் என்ன பண்ணணும்னா கண்ணை கட்டிக்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்ல சார், தற்செயலா சந்திக்கும் போது சால்வெல்லாம் எப்படி சார் வரும்? ஒரு சின்ன சைக்காலஜி. அவரோட வாகனத்துல எப்போதுமே சால்வ இருக்கும் சார். எல்லாரோட அரசியல் வாகனத்திலயும் சால்வ வச்சிருப்பாங்க. வீடியோ யார் பார்த்தாலும் போடுறதுக்கு நான் பாத்துருக்கேன் சார். மரியாதை நிமித்தமானது சார். ஏதோ ஒண்ணு சார். இதனால என்ன சொல்ல வரீங்க? அடியேன் ஒண்ணும் சொல்லல சார். நான் என்ன சொல்ல வரேன், இதன் மூலம் சால்வ போட்டது நான் என்ன சொல்ல வரேன், ஏற்கனவே கடந்த வாரங்களில் சில மாதங்களாக அவருக்கு பேசிட்டு வந்தது, அப்புறம் ஆதவர்ஜின் அவருக்காக பேசினது, சொல்ல வந்தது, மற்ற விஷயங்கள் எல்லாம் வச்சு எல்லா புள்ளியும் இணைச்சு பார்க்கும்போது அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குன்றாங்க. என்ன டவுட் இருக்கு? அவருக்கு தேவையான சீட்டு, அதிகப்படியான சீட்டு கிடைக்கலன்னா அவர் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு. திமுக கூட்டணி உடைஞ்சிரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்வ பெருந்தகை ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினார் போன வாரம். சரிங்க. அதுல என்ன பேசப்பட்டிருக்கு, எங்களுக்கு 40 சீட்டு தரலன்னா நாங்க வந்து எந்த வேற முடிவு வேணாலும் நாங்க எடுப்போம் அப்படின்னாரு. அதே போல திருமாவளவனே இன்னொரு இடத்துல சொன்னார், நாங்க அதிமுக நாங்க வந்து பிஜேபி போனா எங்களை வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா,
அதிமுக போனா எங்களை வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா அப்படியெல்லாம் அவர் வாயால அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் இன்னொரு 2 மாசத்துக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் போனா எலெக்ஷன் வந்துரும். சரி, ரைட், ஓகே. இதான் என்னோட கருத்து. ரெண்டாவது நண்பர் இல்ல அப்ப இனிமே வேண்டாம். இன்னைக்கு இந்த நாடு நம்ம 4வது பொருளாதாரம் நேரமின்மைதான். இல்லாட்டி நான் கொடுத்துருவேன் குமார், ப்ளீஸ். எல்லாம் ரொம்ப சுருக்கமா சம பண்ணலாம். இந்த காட்சி டெல்லி விசிட்டை வச்சு இருக்கிறதுனோட சம்மப்பா சொல்லுங்களேன் முதல்வரோட. இது எனக்கு அந்த வாதங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே அதை தான் சொல்லிட்டேன், அபத்தமான வாதம். அப்படி பார்த்தா இதுக்கு முன்னால நடந்த ரெய்ட்ஸ், ஐடி ரெய்ட்ஸ் நிறைய நடந்த. ஜனவரியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ரிலேட்டிவ் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தொடர்பாக நடந்த அந்த ஐடி ரெய்ட்ஸ் எல்லாம் அதற்கு பிறகுதான் கூட்டணி அமைந்ததா? அதுக்கு முன்னால் அக்டோபர் மாதம் சேலம் இளங்கோவன் வீட்டில் நடந்த ஐடி ரைட்ஸ் இதுக்காக தான் கூட்டணி அமைந்ததா? இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நிறைய கேள்விகள் வரும். ஆனால் இது வந்து முழுக்க அரசியல் தான், இதுல வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியோடோ அல்லது மோடி அவர்களை சந்தித்தாலோ அது வந்து எதிரான ஒரு போக்கு அப்படின்ற மாதிரி கட்டமைக்கப்படுது. பிஜேபிக்கு எதிரான அந்த மனநிலை தமிழ்நாட்டில் அப்படியே சம பண்ணிருங்களேன் ப்ளீஸ். சுருக்கமா அடுத்த ஹியரிங் உச்சநீதிமன்றத்துல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த மேட்டரை வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை பிரசன்ட் பண்ணணும். அப்போ நமக்கு இதை பத்தி ஒரு க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் லைட்டா இருந்தாங்க, அப்படி கொஞ்சம் கண்டு காணாம இருக்காங்க அப்படின்னாக்கா எப்படி சார் எப்படி கண்டு காணாம லைட்டா இருப்பாங்க? சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்படியே சாஃப்ட்டா வாதம் வைக்க முடியுமா? இல்லையா? எங்க சிபிஐ 2G ல பண்ணிட்டு இருக்காங்க, 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. சரி, புது வாதத்துக்குள்ள வேண்டாம். அடுத்த ஹியரிங் அந்த விசாரணையில தெரியும்ன்றீங்க. சுமத் அதே உங்க கருத்து. செந்தில் உங்க நிறைவு கருத்து ப்ளீஸ். சைனி கோர்ட்ல கிடைக்கும். செந்தில் உங்க நிறைவு கருத்து. ஒண்ணுதான், மாண்புமிகு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த போது அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்தார். அவர் மரணிப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ மோடி அவர்கள் அவரை வந்து சந்திச்சார். நான் அப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நெறியாளராக இருந்தேன். அன்னைக்கு இதே மாதிரி பரபரப்பான விவாதம். அவ்வளவுதான், திமுக பாஜக கூட்டணி என்றார்கள். நான் பேர் சொல்ல விரும்புற விஜயன் உண்மையிலே வந்த திமுக செய்தி தொடர்பாளர் ஒரு நிமிஷம் பயந்துட்டாரு. அவரே அன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்ட்ராங்கா பிஜேபி எதிர்க்கிறதுக்கு தயங்கினார். அப்புறம் டிபேட் முடிஞ்சோட நான் கேட்டேன், ஏன் சார் ஒருவேளை சேருவாங்களோ சார் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், நான் குறிச்சு தர்றேன், நீங்க எழுதி தரேன், ஒருபோதும் திமுக பாஜக கூட்டணி அமையாது. நீங்க என்ன சார் இப்படி இருக்கீங்க? நான் அந்த நண்பர்கிட்ட பேட்ட நான் பேரை சொல்ல விரும்புறேன். இந்த வாதம் இருக்குல்ல, இன்னைக்கு நேத்து வரல. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது கலைஞரை பார்க்க வந்த போதும் இந்த சந்தேகத்தை எழுப்பினார்கள். ஒரே ஒரு திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு சொன்னதுதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் அபத்தமாகவும் இருக்கிறது. ஒரு படத்தலைப்புக்காக ஜெயலலிதா அவர்களிடம் கைகட்டி போய் நின்றார் அல்லவா, அதே மாதிரி அவர் ஸ்டாலினை நினைத்து விட்டார் போலும். அவர் போய் நிப்பாருன்னு விஜய் அவர்கள் அல்ல ஸ்டாலின், ஸ்டாலின் வேற விஜய் வேற. ஒரு படத்தலைப்புக்காக ஜெயலலிதாவிடம் போய் கைகட்டி நின்றவர் அல்ல ஸ்டாலின் என்பதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப